பண்ண விளக்கை எப்போ குளிர வைக்கணும், எப்படி குளிர வைக்கணும்னு தெரியுமாங்க? நம்ம பொதுவா வெள்ளி செவ்வாய்க்கு வீட்டுல விளக்கேத்துற பழக்கம் இருக்குங்க. ஆனா அதை எப்போ நம்ம குளிர வைக்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாருமே பூஜை முடிஞ்ச உடனே குளிர வச்சிருவாங்க. ஆனா அது ரொம்ப தவறுங்க. இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாம தினமும் வீட்டுல தீபம் ஏத்தினோம்னா தெய்வ சக்தி வரும், தீய சக்தி விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வீட்டுல அதிகமான நேர்மறை சக்திகள் உருவாகுங்க. விளக்க நம்ம எப்பவுமே அணைக்கணும், அமர்த்தணும் அப்படின்னு சொல்லவே கூடாதுங்க. எப்பவுமே விளக்கு குளிர வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சொன்னோம்னா மகாலட்சுமி அமர்ந்து நம்ம வீட்டுல குளிர வச்சு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. விளக்க எப்பவுமே பூஜை முடிந்த உடனே குளிர வைக்க கூடாதுங்க. பூஜை முடிஞ்சு ஒரு 5 நிமிஷமோ இல்லைன்னா 10 நிமிஷம் கழிச்சு தான் குளிர வைக்கணும். அதுவும் விளக்கு எப்பவுமே ஊதி குளிர வைக்கவே கூடாதுங்க. பூஜைக்கு வைத்த பூவை எடுத்து அமர்த்தலாம். இல்லைன்னா பக்கத்துல இருக்க ஊதுபத்தியினுடைய குச்சியோ இல்லைன்னா தீப்பெட்டியினுடைய குச்சியோ எடுத்து விளக்கினுடைய திரியை மட்டும் உள்ள தள்ளி விடலாங்க.